ஸோ இதுதான் இன்றைக்கான கொஸ்டின். இது பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான விதி என்ன, அதாவது ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111. ஓகேங்களா. இதுவே ஆளுநர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் வந்து 200. இதுதான் நம்ம போன வீடியோவில் இது பற்றி தான் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம போட்டிருப்போம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், பின் வருவனவற்றுள் மகாத்மா காந்தியை பற்றிய சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 பாயிண்டில் எதெல்லாம் கரெக்டுன்றது மட்டும்தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், காந்தியினுடைய பொருளாதார திட்டத்தினுடைய சின்னம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதி. ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இந்த காதி, அதாவது இந்த கைத்தறி நெசவு, இதை வந்து ரொம்ப இந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய தொழில்கள் எல்லாமே நலிவடைந்து போயிருந்திருக்கும். காந்தியடிகள் வந்து எப்போ வந்து இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அதை வந்து லீட் பண்ணி கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பையிலேருந்து தான் இந்த காதி அப்படின்றது வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். தென் அடுத்தது பாருங்கள், வடக்கு பீகாரில் விவசாயிகளினுடைய இயக்கத்தை காந்தி தொடங்கினார். இதுவும் கரெக்டு தான். ஏன்னா வடக்கு பீகார் அப்படின்றது சம்ரான் சத்தியாகிரகம்னு ஒன்று பார்த்துருப்போமா. 1917 சம்ரான் சத்தியாகிரகம் சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த சம்ரான் அப்படின்ற பிளேஸ் வந்து பீகாரில் தான் உள்ளது, வடக்கு பீகாரில் உள்ளது. அங்கே விவசாயிகளினுடைய இயக்கத்தை காந்தி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்தது பாருங்களேன், நியூ இந்தியாவில் காந்தி வெள்ளையினை வெளியேறு பற்றி எழுதினார். நியூ இந்தியா அப்படின்றது ஆக்சுவலாக யாருடையது? அன்னி பெசன்ட் அவங்களுடைய ஒரு பத்திரிகை தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ இந்தியா. அன்னி பெசன்ட்டுடைய இந்த பத்திரிகைகள் பற்றியும் நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. நியூ இந்தியா, காமன்வீல் அப்படின்ற பத்திரிகை வந்து 1914 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகை 1915 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த நியூ இந்தியான்ற பத்திரிகை யாருடையது? அன்னி பெசன்ட். அவங்களுடைய இதில் போய் காந்தியடிகள் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டார். ஓகேங்களா. அப்போ இது வந்து தப்பு. தென் அடுத்தது பாருங்களேன், காந்தியினுடைய சத்தியாகிரக இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு எதிரானது. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கைகள் இயங்கையில் இவர் தான் வந்து சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு முறையை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எதிரானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தவறு தான். அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் தான் நம்மளுக்கு வந்து என்னது 1 மற்றும் 2 தான் வந்துட்டு சரி, 3ஆவதும் 4ஆவதும் தவறு. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்றது தெரிஞ்ச ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நான் திரும்ப சொல்கிறேன், திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு யார் சொன்னது அப்படின்ற ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.